வணக்கம் பவித்ரா. நேற்று மாலை சென்னை அடுத்த ஆவடி அருகே மித்தனமில்லி காந்தி நகர் 2வது தெருவை சேர்ந்த சிவன் நாயர் மற்றும் அவரது மனைவி பிரசன்னகுமாரி ஆகியோரை கழுத்தை அறுத்து மர்ம நபர் கொலை செய்து சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் போலீசார் இது குறித்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். ஆவடி காவல் ஆணையரக சார்பில் 2 துணை ஆணையர்கள் சம்பவத்திற்கு விரைந்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் தற்போது அந்த சம்பவம் நடந்த அன்று நேற்று சிவன் நாயரிடம் மருத்துவம் பார்ப்பதற்காக வந்த அனைவரிடமும் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். அது மட்டும் இல்லாமல் சம்பவம் நடந்த இடத்தில் ஒரு செல்போன் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செல்போன் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த மகேஷ் என்பவருக்கு சொந்தமான செல்போன் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்த நிலையில் போலீசார் அவரது இருப்பிடம் அறிந்து அவரை சென்று காவல் நிலையம் அழைத்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த கொலையானது நகை பணம் மற்றும் இது கொள்ளையடிப்பதற்காக நடைபெற்ற கொலையா அல்லது முன்பகை வேறு எதுவும் காரணம் இருக்கின்றா என்ற கோணங்களில் மகேஷிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாக முத்தாபுதுப்பேட்டை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நடைபெற்ற வீட்டிற்கு அருகாமையில் பைபாஸ் அமைந்த நிலையில் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட பிறகு பைபாஸில் தப்பிச் செல்ல இருந்த நபரை போலீசாரை தற்போது கைது செய்துள்ளாரா என்ற கோணங்களிலும் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அருகே இரட்டை கொலை சம்பவம் நடைபெற்றிருப்பது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா.